நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக சைபர் செக்யூரிட்டி அவசியம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் ஒழுங்குபடுத்துமாறும் தெரிவித்திருக்கிறது. வினாத்தாள் கசிவு போன்றவற்றை தடுக்க சைபர் செக்யூரிட்டி முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். வினாத்தாள் கையாளுதல், சேமித்தலை சரிபார்க்க வழிகாட்டு நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வேறு என்னென்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கு? முழுமையான விவரம். பிரியதர்ஷினி, நீட் வினாத்தாள் விவகாரத்துல இதுவரைக்கும் ஏன் நீட் இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யல அப்படின்றதுக்கான விளக்கங்களை தான் இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே வழங்கப்பட்ட உத்தரவுடைய நீட்சியான உத்தரவா தான் இது வந்திருக்கு. இதுல மிக முக்கியமா டேட்டா கசிவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வினாத்தாள் கசிவு இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குங்க. சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய இணையதளங்கள் வாயிலா நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை குறைக்கக்கூடிய அந்த அமைப்பை இந்த நீட் வினாத்தாள் விவகாரங்கள்ல நீங்க அதிக அளவுல புகுத்துங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, வினாத்தாள்களை கையாள்றது யார் தயாரிக்கிறாங்க, அதை யார் அந்த மையங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க, இது எல்லாத்துக்குமே எஸ்ஓபின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை இன்னும் வலுப்படுத்துங்க, அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வினாத்தாள்களை எடுத்துட்டு போறதுல இ ரிக்ஷா மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தாம ஒரு நல்லா பூட்டப்பட்ட ஒரு கனமான வாகனங்கள், பாதுகாப்பான வாகனங்கள்ல அந்த வினாத்தாள்களை எடுத்துட்டு போறதை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லப்பட்டிருக்குது. இது சம்பந்தமான வழக்குகள் அனைத்தும் முடித்து வைக்கப்படுறதாகவும், மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய வழக்குகளை டிரான்ஸ்பர் செய்யணும்னு கேட்ட வழக்குகள் எல்லாம் முடித்து வைக்கப்படுறதாகவும், தொடர்ந்து இந்த அரசு அமைத்திருக்கக்கூடிய கமிட்டியுடைய விஷயங்கள் எல்லாம் நாங்க உன்னிப்பா கவனிப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன்.